ஒரே பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளோர்ல ஒரே அபார்ட்மெண்ட்ல மேலே கீழே வீடு இவர் தான் 40 கோடி ரூபாய் கொடுத்து திருஷாக்கு இவர் தான் வீடு வாங்கி கொடுத்தாரு. தேவைப்பட்டால் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிடுறது கூட தயாராக தான். திருமதி சங்கீதா அவர்களுக்கு வந்து விஜயோட சந்தேகம் வரும்போது அப்போ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு ட்ரை பண்ணணும்னு சொல்லும்போது இப்போ நிறைய எங்ககிட்ட தரவு வந்து இருக்கும். இப்போ நீங்க கேட்டதுக்கெல்லாம் எங்களால் தரவா வந்து சொல்ல முடியும். அவங்க ஆடியோ வீடியோ, அவங்க எந்த ஹோட்டலுக்கு போனாங்க. கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இது வந்து பின்னாடி பாஜக இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியுது? இதுக்கு முன்னாடியே செட்டிங் வந்து போட்டிருக்காங்க. அறிக்கைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கிட்ட தான் வருது. துபாயில ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்றது என்ன, நடிகை திரிஷா தான் தலைமையில ஆர்கனைஸ் பண்றாங்க. நீங்க சொல்ற தொகையை விட 10 மடங்கு நாங்க அதிகமா தரோம். ஆர்எஸ்எஸ் பாஜக இவங்க ரெண்டு பேருமே பேச பாஜக தான். ஆர்எஸ்எஸ் வந்து பின்புலம் இது தெரிஞ்சு வந்து பாஜக தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக வந்து துடிச்சிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை எப்படியாவது உள்ள வந்துடணும். ஸோ அப்படி இவருக்கு வந்து 2500 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து பேசப்பட்டது. 500 கோடி ரூபாய் அப்போ வந்து கொடுத்தாங்க. விஜயோட இடத்துல வேற யாராவது டாப் ஹீரோவா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு வந்திருப்பாங்க. அவங்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் முயற்சி பண்றாங்க. இப்போ ஃபுல் பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து இப்போ தைரியமா வந்து எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. இல்லைன்னா அண்ணா வாங்கின 500 கோடிக்கு மட்டும் இங்கே ஆக்டிங் பண்ணிட்டு கட்சியை கழிச்சிட்டு ஒரு எலெக்ஷன் நிக்காம போயிடலாம். த்ரிஷா எதுக்கு இந்த டீல்ல தலையிடணும்? ஏன்னா இவங்க வந்து ஒரு பிராமணர் லாபியை தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. பிராமணர்கள் தான் இதை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நம்புவாங்க. விஜயை நம்புறதை விட இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து த்ரிஷாவை தான் நம்புறாங்க. இருக்கா அவங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கா? ஆதாரங்கள்லாம் யாரு வந்து அதை அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட வந்து தேவைப்பட்டால் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிடுறது கூட தயாரா தான். இதுல த்ரிஷாக்கு என்ன பண்ணணும்? நீ என்ன ஆக போறீங்க? நான் சிஎம் ஆக போறேன். விஜய்க்காக டீல் பேசும் த்ரிஷா தான். இதெல்லாம் மைண்ட்ல வச்சிருந்தா த்ரிஷா வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஒரு மோசமான மனிதரை எப்படிங்க ஆதரிச்சு கட்சி ஆரம்பிக்கும் போது கூட போய் நின்னீங்க? எல்லாமே திருட்டு பசங்களா இருக்கானுங்க, நம்மால் யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை அடிப்படையில மட்டும்தான் நானும் ஒரு சில இன்னமும் ஒரு சிலர் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நாள்ல சந்திக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா உங்ககிட்ட பேசணும் அப்படின்றது நான் நினைச்சிட்டே இருந்தேன். அதுக்கான நாள் இன்னைக்கு இருந்திருக்கு. தாவேகா கட்சியினுடைய தலைவர் வந்து விஜய் வந்து தேர்தலை சந்திக்க போறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லி முடிச்சு இன்னைக்கு வேட்பாளர்களை அறிவிச்சு இன்னைக்கு போய் வேட்புமனு தாக்கலும் செஞ்சுட்டாரு. இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தொடர்ச்சியா நீங்க கூடவே பயணிச்சிருக்கீங்க. அவரோட நடவடிக்கைகள் மேல அவரு சார்ந்து இயங்குற அந்த அரசியல் செயல்பாடுகள்ல விருப்பம் இல்லாம நீங்க வெளியில வந்தீங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிழா தான். அந்த திருவிழா எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணுமோ அது வந்து அப்படி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு, ஒரு அர்ப்பணிப்பு, அதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிடல், இதெல்லாம் நீங்க பண்ணாதான் அது திருவிழாவா இருக்கும். இல்லைன்னா இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டண்டனகா டான்ஸ் வந்து ஆடுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு இருக்க கண்டி. அவசர கோலத்தில் அள்ளி தெளிச்ச மாதிரி தான் எல்லாமே இருக்க கண்டி. ஒரு திட்டமிடலோ ஒரு கட்டொழுங்கோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வேலைகளோ இல்லை வேட்பாளர்கள் வந்து அப்படியே நட்சத்திர வேட்பாளர்களோ இல்லை வந்து மக்கள்கிட்ட சேவை செய்தவர்களோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம போற போக்குல எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு வந்த வேட்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க. விஜய்க்காக உழைத்தவர்கள், விஜய்க்காக வேலை செய்தவர்கள், தாவேக்காக உழைத்தவர்கள், தாவேக்காக வேலை செய்தவர்கள், இதுல வந்து மக்கள் சார்ந்த பணிகள் செய்தவர்கள், இது யாருமே இல்லாம முதல் முறையாக உலக கட்சிகள் வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா காலையில ஒரு கட்சியில இருந்து மதியமே வேட்பாளர், ஒரு 24 மணி நேரம் கூட அவங்களுக்கு வந்து டைம் கிடையாது. பிஜேபில இருந்து வராங்க உடனே தாவேக்கால வேட்பாளர், அதிமுகல இருந்து வராங்க உடனே தாவேக்கால வேட்பாளர், திமுகல இருந்து கூட ஒருத்தர் வந்திருக்காரு திருச்சில இருந்து, அவரும் வந்து வேட்பாளர், சூர்யா ரசிகர்கள் வேட்பாளர், ரஜினி ரசிகர்கள் வேட்பாளர், மன்றத்துல இருந்து இவங்க வந்து ரசிகரா யார் வேணாலும். இந்த மாதிரி வந்து ஏன் இப்படி ஒரு அலங்கோலமான காட்சின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 234 தொகுதிக்கும் ஆட்கள் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கட்சியுமே ஈவன் நம்ம வந்து எவ்வளவு குறைகள் சொன்னாலும் பிஜேபியில கூட பாத்தீங்கன்னா வேட்பாளர்களோட பேக்ரவுண்ட் செக் வந்து இருக்கும். டியூ டெலிஜென்ஸ் வந்து பண்ணுவாங்க. அவங்களோட குற்ற பின்னணி எல்லாம் வந்து ஆராய்வாங்க. அவங்க வந்து குற்ற பின்னணி ஆட்களை தான் தேடி தேடி போடுவாங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுப்பாங்க. நாளைக்கு அவன் ஏதாவது வாலாட்டினானா அவனை வந்து இறுக்கி பிடிக்கிறதுக்காக அந்த பேக்ரவுண்ட் செக்கிங் வந்து இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம பணம் கொடுத்துட்டியா தம்பி, டிடி குத்துட்டியா, 5 கோடி ரூபாய் கட்டிங் குத்துட்டியா,
நீ தாண்டா வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்ச ஒரே கட்சி ஒரே தலைவர் எங்க அண்ணன் விஜய். 5 கோடி மட்டுமா? 15 கோடி வரைக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு பேரம் பேசுறாங்க. 15 கோடி வரைக்கும் பேசியிருக்காங்க. அது வந்து உச்சபட்சம். பெரிய இப்ப பாத்தீங்கன்னா இந்த மரிய வில்சன் மாதிரி ஆட்கள் வந்து 15 கோடி இல்ல, அவங்க 500 கோடி கூட கொடுப்பாங்க. ஆதவர்ஜுனா வந்து அந்த மாதிரி கொடுப்பாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 5 கோடி, ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறது 10 கோடி, அதுக்கு மேல வந்து நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். அப்படிதான் இந்த வேட்பாளர்கள்லாம் தேர்வு. இல்ல இப்ப இந்த விஷயத்துல உங்ககிட்ட கேட்க வேண்டிய முதல் விஷயமா என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வேற ஒரு நேர்காணல்ல பேசியிருந்தோம். இப்ப இங்க நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்க தொடர்ச்சியா பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள், உங்களை மாதிரியே நிறைய பேரும் அந்த கட்சியில இன்ன வரைக்கும் ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்ப வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சதுக்கு அப்புறமா நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு ரோட்ல வந்து போராட்டம் பண்றதை பாக்குறோம். இப்படியான சம்பவங்கள் நீங்க ஆதரவு தெரிவிக்கும் போது இருந்த நம்பிக்கை உடைஞ்சதுக்கான முக்கியமான காரணம் என்ன? இப்ப நம்ம ஒரு சினிமா காலகட்டத்துல அவரோட நம்ம வந்து பயணப்படுறோம். ஒரு அரசியல் கட்சியா வரும்போது நம்ம வந்து அப்படிதான் நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், அனிதா வீட்டுக்கா இருக்கட்டும், தூத்துக்குடி துப்பாசி, இப்படி வந்து அரசியல்ல வந்து மக்களோட இருக்கிற மக்கள் பிரச்சனைகளை விஜய் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம வந்து இந்த அரசியல் படுத்துறோம். இப்படி அரசியல் படுத்தினா மட்டும்தான் நீங்க மக்களுக்கான ஒரு தலைவரா வந்து மாறுவீங்க. வெறும் வந்து நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு பிம்பமா, ஒரு திரை நட்சத்திரமா, ஒரு கல்ட்டா இருக்கிறது வந்து இங்க வந்து அவசியமே கிடையாது. யாரு வேணாலும் வந்து முதல்வர் நாற்காலியில உட்காரலாம். ஆனா அந்த முதல்வரை கூட வந்து வேலை பார்க்குற அந்த சபார்டினேட், அவங்களோட இருக்கிற சக மினிஸ்டர்ஸ் வந்து ஒழுங்கா இருந்தாங்கன்னா, மினிஸ்டர்ன்றது ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டர் பதவின்றது ஒரு பெரிய சவால்லாம் வந்து கிடையாது. ஆனா இங்க தலைவரும் சரியில்லை, கீழே இருக்க தொண்டர்களும் சரியில்லை, கடைக்காலும் வந்து சரியில்லை, பில்டிங்கும் அதை வச்சு எழுப்பணும் போது நமக்கு ஒரு அச்சம் வந்தது. இது எங்க வேணாலும் இது சரிஞ்சு விடும். அது எல்லாமே இவரோட சுய சிந்தனையில வந்து எதுவுமே வந்து நடக்கல. இது முழுக்க முழுக்க RSS பிஜேபி ஆதரித்து தான் இவரோட சித்தாந்தம் இருக்குன்னு என்னைக்கு நமக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு நம்ம அந்த கட்சியை விட்டு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் வந்து கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்படி இது வந்து பின்னாடி பாஜக இருக்காங்க, RSS இருக்காங்கன்னு சொல்ல முடியுது அப்படின்ற வந்து முதல் மாநாட்டுல வந்து பிரகடனம் பண்ணாரு. கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுக. அவங்க பாயசம்னா, அவங்க வந்து பாசிசம்னா நீங்க என்ன பாயசம்லாம் வந்து கேட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அறிக்கைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு RSS ஆதரவாளர்கிட்ட தான் வருது. அறிக்கைகள் வந்து உங்ககிட்ட வந்து பேசுறவங்கலாம் பாத்தீங்கன்னா பிஜேபி காரனா தான் இருக்கும். அப்ப நம்ம வந்து கேட்கிறோம், ஏன் இந்த மாதிரி பிஜேபியோட தொடர்புலாம் இல்ல, நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டோம், வாங்கணும், இப்படி ஒரு நட்புன்னு இருக்கும்போது தான் அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து தெரியுது இவங்க வந்து இதுக்கு முன்னாடியே செட்டிங் வந்து போட்டிருக்காங்க. துபாயில ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து நடக்குது. அந்த கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்றது என்ன, நடிகை திரிஷா தான் தலைமையில ஆர்கனைஸ் பண்றாங்க. அப்போ பிஜேபியோட முக்கிய தலைவர் வந்து அதை போய் பேசுறாங்க. பேசிட்டு சரி நீங்க வந்து அரசியலுக்கு வரணும், தமிழக அரசியலுக்கு நீங்க வரணும், ரஜினிகாந்த் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்ப நீங்க வரணும் அப்படிங்கும்போது இல்ல நான் நடிச்சிட்டு இருக்கேன், இன்னும் வந்து உங்களுக்கு எவ்வளவு நாள் திரை வாழ்க்கை இருக்குன்னு போது எனக்கு இன்னும் 10 ஆண்டுகள் இருக்கு, இந்த 10 வருஷத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க அப்படின்னா ஒரு தொகை சொல்றாரு. இன்ட்டு 10 டைம்ஸ் உங்களுக்கு தரோம், நாங்க நீங்க சொல்ற தொகையை விட 10 மடங்கு நாங்க அதிகமா தரோம். RSS பாஜக இவங்க ரெண்டு பேருமே பாஜக தான். RSS வந்து பின்புலம், ஆனா வந்து பாஜக தான். அது பேசினவர் வந்து முக்கியமான ஒரு தலைவர், பாஜக தலைவர் திரிஷா, நடிகை திரிஷா, விஜய், அந்த முக்கியமான ஒரு தலைவர் 3 பேர் தான் வந்து பேசினாங்க. இது வந்து இப்ப நான் சொல்ற இந்த செய்தி பாத்தீங்கன்னா நக்கீரன்லயே வந்திருக்கு. இப்போ நிறைய ஊடகங்கள்ல நிறைய மூத்த ஊடகவியலாளர் பொலிட்டிக்கல் பீட் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்து தெரியும். சும்மா சினிமா விமர்சனம் பேசுறவங்களுக்கு இது தெரியாது. பொலிட்டிக்கலா யார் இருக்காங்களோ புலனாய்வு பத்திரிகைகள் நடத்துறவங்க கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இந்த தகவல் வந்து இன்னும் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இதை நம்ம மட்டுமே இந்த தகவல் வந்து சொல்லல, இது ஏற்கனவே வந்த தகவல் தான். நான் வந்து இதை பாக்குற இந்த பார்வையாளருக்கு வேணா புதுசா இருக்கலாம், எங்களுக்கு வந்து தெரிஞ்ச பழைய செய்தி தான். சோ அப்படி இவருக்கு வந்து 2500 கோடி ரூபாய் வந்து பணம் வந்து பேசப்பட்டது. 500 கோடி ரூபாய் அப்ப வந்து கொடுத்தாங்க. இடையில ஒரு 2000 கோடி ரூபாய் பெண்டிங் இருந்ததால இப்ப தலைவர் வந்து போனார் இல்லைங்களா, இப்போ அட்லியோட மனைவி வளைகாப்புக்கு போனது, வளைகாப்புக்கு எல்லாம் போல, டீல் பேசுறதுதான் போனது, பணம் வந்து கை மாறிடுச்சு. இப்ப ஃபுல் பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து இப்போ தைரியமா வந்து எலெக்ஷன் வந்து கண்டெஸ்ட் பண்றாரு. இல்லைன்னா அந்த ஒருவேளை அந்த தொகை வரலன்னா வாங்கின 500 கோடிக்கு மட்டும் இங்க ஆக்டிங் பண்ணிட்டு கட்சியை கழிச்சிட்டு ஒரு எலெக்ஷன் நிக்காம போயிருக்கலாம். அங்க பணம் கொடுத்ததுனால பணம் செட்டில் ஆனதால இப்ப இந்த வேட்பாளர் தேர்வு வரைக்கும் வந்துருக்கு. துபாயில வந்து டீல் பேசினதுல வந்து திரிஷா, விஜய், அப்புறம் பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் இருந்தாரு அப்படின்னு சொல்றீங்க. தொடர்ச்சியா வந்து திரிஷாவுக்கும் விஜய்க்குமான நெருக்கமான உறவு இருக்கிறதெல்லாம் பேசப்படுது. திரிஷா எதுக்கு இந்த டீல்ல தலையிடணும்? ஏன்னா ஏன் வந்து பாஜகவுக்கு இப்படி ஒரு கூட்டணியை வந்து பேசி விடணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில ஏதாவது டிமாண்ட் இருந்ததுன்னா பரவாயில்ல. இந்த கூட்டத்தை கூட்டி
இப்படி ஒரு டீலிங் பேசுறதுக்கு த்ரிஷாக்கு என்ன பயன், அதனால என்ன பயன்? இன்னொன்னு த்ரிஷா மூலமா வரணும்னு பாஜக நினைச்சதா, டைரக்டா அணுகணும்னு நினைக்கலையா? அப்படி ஒருவேளை த்ரிஷா கூட வரணும்னு நினைச்சா விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து உண்மையாவே நெருக்கமான உறவாதான் இருக்கா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது இல்லையா? அது இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையான வட்டம் தேவை. ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு டீல். ஒருத்தரோட லைஃப் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சி. விஜயோட லைஃப் அது வந்து மேலேயும் வரலாம் கீழேயும் போகலாம். அவரோட லைஃப் உண்மையிலேயே பணையம் வைக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக வந்து துடிச்சிட்டு இருக்கு, தமிழ்நாட்டை எப்படியாவது உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சபட்ச நத்திரம். இவரோட 10 மடங்கு பெரிய நட்சத்திரம் வந்து திரு ரஜினிகாந்த் அவர். அவரே வந்து முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகும்போது அவங்க வந்து வெக்ஸ் ஆகுறாங்க. சோ அடுத்த கட்டமா நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அந்த இடத்துல பலி ஆயிட்டாருன்னு நம்ம சொன்னாலும் விஜயோட இடத்துல வேற யாராவது டாப் ஹீரோவா இருந்தாலும் அவங்க இன்னைக்கு வந்திருப்பாங்க. விஜய்க்கு வந்து விஜய் இல்லைன்னா வேற ஒரு நடிகர் வந்திருப்பாரு. அவங்க சிவகார்த்திகேயன் வரைக்கும் முயற்சி பண்றாங்க. சோ இது இந்த 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 முயற்சி பாத்தீங்கன்னா பல கட்டங்களா இருக்கு. இப்ப இல்ல, திரு எம்ஜி ராமச்சந்திரன் காலத்துல இருந்து தொடர்ச்சியா இது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா பிஜேபின்னு ஒரு கட்சியே கிடையாது. 1980 தான் வந்து பிஜேபின்னு ஒரு கட்சி வந்து வருது. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து பாத்தீங்கன்னா RSS வந்து இந்த முயற்சிகளை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ இத வந்து அவங்க வந்து இந்த திராவிட மண்ணும் சரி, இந்த தமிழகமும் சரி, இந்த மாதிரி முன்னேறத இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து காமராஜரை வந்து நிறைய சிக்கல்கள் கொடுத்ததும் பாத்தீங்கன்னா அந்த வலதுசாரிகள் தான். அவங்க தொடர்ச்சியா வந்து இந்த வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுல மாட்டின ஒரு அந்த வலையில சிக்கின ஒரு சுறாதான் பாத்தீங்கன்னா விஜய். சோ அவருக்கும் தேவை இருந்தது. அவருக்கும் முதல்ல ஒரு நாற்காலியில மேல ஒரு ஈர்ப்பு, ஒரு நோக்கம் இருந்தது. ஏன் த்ரிஷா வந்து எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பிராமணர் லாபியை தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. பிராமணர்கள் தான் இதை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து நம்புவாங்க. விஜய நம்புறதை விட இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து த்ரிஷாவை தான் நம்புறாங்க. இப்ப நீங்க விஜய் த்ரிஷா மேட்டருக்கு நீங்க வந்தீங்கன்னா, இப்ப ஊடகங்கள்ல சொல்ற மாதிரியோ எல்லாம் வந்து இவங்க நண்பர்களும் அப்படிலாம் வந்து கிடையாது. என்னோட நண்பர் தான் பாத்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி. அவங்க வந்து திருமதி சங்கீதா அவர்களுக்கு வந்து விஜயோட வீட்டுக்கு வர மாட்டேன்றார், இந்த மாதிரிலாம் நிறைய சிக்கல்கள், ஒரு சந்தேகம் வரும்போது அப்போ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு ட்ரை பண்ணணும்னு சொல்லும்போது என் நண்பர் தான் வந்து அதை வந்து டிடெக்டிவ் அவர் வந்து ட்ரை பண்றாரு. அப்போ நிறைய எங்ககிட்ட தரவு வந்து இருக்கு. இப்போ நீங்க கேட்டதுக்கெல்லாம் எங்களால தரவா வந்து சொல்ல முடியும். அவங்க ஆடியோ வீடியோ, அவங்க எந்த ஹோட்டலுக்கு போனாங்க, என்ன ஃபுட்டு சாப்பிட்டாங்க. இருக்கா உங்க கிட்ட ஆதாரங்கள் இருக்கா? என்கிட்ட இல்ல. நாங்க வந்து ஒரு வேலை பண்ணோம், அதை வந்து ஒருவர்கிட்ட வந்து கொடுத்தாச்சு. அதுதான் நியாயம் வந்து. நம்ம வந்து காப்பி நம்ம கையில வச்சு கூடாது. அது வந்து திருமதி சங்கீதா அவர்கள்கிட்ட வந்து இருக்கு. பட் அதுக்கு வந்து நேரில் கண்ட சாட்சி நான். இப்ப நான் வந்து அந்த வாகனத்திலே வந்து போயிருக்கோம், விஜயோட காரை பின்தொடர்ந்து போயிருக்கோம். எங்க போனாருன்னு நம்மளால சொல்ல முடியும். ஆதாரங்கள்லாம் யாரு வந்து அதை அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட வந்து கொடுத்துடும். தேவைப்பட்டால் அந்த ஆதாரங்களை இப்ப ஏப்ரல் 20 வந்து அவருக்கு வந்து கோர்ட் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டால் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிடுறது கூட தயாரா தான் இருக்கும். நம்ம வந்து எதுக்குமே இப்ப நான் பேசுகிற எதுக்குமே நான் தான் பொறுப்பு. எதுவுமே நம்ம ஆவணம் இல்லாமலோ நம்ம வந்து சாட்சிகள் இல்லாமலோ நம்ம வந்து பேசல. அந்த மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் மேல நம்ம வந்து காழ்ப்புணர்ச்சி பேசணும்ன்ற அவசியம் நமக்கு வந்து கிடையாது. அப்ப ஆதாரங்கள் இருக்கு. சோ இந்த உறவு வந்து அப்ப உண்மைதான். த்ரிஷாக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய பல கட்டங்களாக வீட்டிலே பேசப்பட்டது. குடும்பத்தோட நான் நெருக்கமா இருந்தனால நம்ம சொல்ல முடியும். திரு சங்கீதா அவர்களும் சரி, விஜய் அவர்கள்கிட்ட நேரடியா பேசப்பட்டது. அப்புறம் வந்து SAC அவர்கள், அப்புறம் அவங்க சைட்ல இருந்து திருமதி சங்கீதா அவர்கள் சைட்ல இருந்து சொந்தக்காரங்களாம் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் அதுவும் வந்து சரி வரல. அப்புறம் வழக்கறிஞர்கள் மூலியமா பேசினாங்க, அது சரி வரல. குழந்தைங்களை வச்சு பேசினாங்க, சரி வரல. சோ இவர் வந்து என்னன்னா வேணான்ற முடிவுக்கு வந்து வந்துட்டார். நான் த்ரிஷாவோட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 to 7 ஆண்டுகள் ஆச்சு அவர் வந்து அவங்களோட போய். ஒரே பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளோர்ல ஒரே அபார்ட்மெண்ட்ல மேலும் கீழே வீடு. இவர் தான் 40 கோடி ரூபாய் கொடுத்து த்ரிஷாக்கு இவர் தான் வீடு வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் ஏன் விஜய் வந்து இதுல காட்டலன்னு தெரியல. அதெல்லாம் வரவே இல்லை. ஒருவேளை வந்து விஜய் ஜெயிக்கும் பட்சத்தில் நானே வழக்கு போடுவேன் விஜய் மேல. இந்த சொத்து கணக்கெல்லாம் வந்து தவறு இருக்கு, அந்த ஆவணங்கள் என்கிட்ட இருக்கு. நிச்சயமாக அவர் வந்து ஜெயிச்சாலும், MLA ஆக ஜெயிச்சாலும் அவர் வந்து சட்டசபைக்கு வந்து போக முடியாது. அவ்வளவு சிக்கல்கள் வந்து இவர் காமிச்ச அந்த வேட்புமனுல இருக்கு. ஓகே, இப்போ த்ரிஷா வந்து இந்த டீல் பேசுறாங்க, ஒரு நம்பிக்கைக்குரிய நபருக்கு மூலமா தான் போறாங்க அப்படின்னு சொல்லி, இதுல த்ரிஷாக்கு என்ன பலன் இருக்கு? த்ரிஷா வந்து நீங்க முன்னாடி பார்த்துருக்கலாம். அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கும் ஒரு அரசியல் ஆர்வம் வந்து இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க கோர்வையா பார்க்கணும். ஒரு விஜய் அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து ஒரு தொகுப்பாளி ஒரு பாப்பா ஒருத்தன் கேட்கறாங்க, சார் அரசியல் பத்தி உங்களோட புரிதல்னா எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாரு. அதே ஒரு வாரத்துல இன்னொரு நிகழ்ச்சி சன் டிவி ஊடகத்துல வந்து த்ரிஷா அவர்கள் வந்து பேட்டி எடுப்பாங்க. நீங்க என்ன ஆக போறீங்க? நான் CM ஆக போறேன். நிஜமா அப்படின்வாங்க. நிஜமா நான் CM ஆக போறேன், 10 வருஷத்துல CM ஆகும். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கடந்து போங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன சம்பவம் நடந்தது.
இங்க வந்து டீல் பேசுனது விஜய்க்காக டீல் பேசுனது திரிஷா தான். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுருந்தா திரிஷா வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து கோர்வை இவங்களுக்கு 2 பேருக்கான நட்பு பாத்தீங்கன்னா குருவி படத்துல இருந்து இருக்கு. குருவி படம் நீங்களே பாத்துங்க. அது மோர் தென் 15 இயர்ஸ் ஆச்சு அந்த படம் வந்து. சோ அப்பத்துல இருந்து இவங்க 2 பேருக்கும் நட்பு இருக்கு. திருவோணத்தை மீறிய உறவு. 2020 இருந்து தன்னோட மனைவிக்கு இவ்வளவு பெரிய மென்டல் டார்ச்சர், பிசிக்கல் ஹராஸ்மெண்ட் நடந்தது, மென்டல் ஹராஸ்மெண்ட் நடந்தது உங்களுக்கு தெரியும்ன்றீங்க. நிறைய போதைகளுக்கு அடிமையா இருக்காரு. குடிக்கிற விஷயங்கள் எந்த ஹோட்டல்ல இருக்குன்ற பில் வரைக்கும் தெரியும்ன்றீங்க. த்ரிஷாவோட திருமணத்தை மீறிய தொடர்புல இருந்திருக்காரு. அது இல்லாம பல நடிகைகளோட இருக்காருன்றீங்க. இவ்வளவு ஒரு மோசமான மனிதரை எப்படிங்க ஆதரிச்சு கட்சி ஆரம்பிக்கும் போது கூட போய் நின்னீங்க? இல்ல அதுதான் இங்க நம்ம இது நீங்க இவ்வளவு தூரம் பேசுனது வந்து ரொம்ப சரியான விஷயம். இவ்வளவு தவறு நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க கூடாதுன்னு வந்தது. எப்படி நீங்க போய் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் போய் 2023லயோ 24லயோ கட்சி ஆரம்பிக்கும் போது எப்படி போய் நின்னீங்க? கரெக்ட். நான் கட்சியில எந்த பொறுப்புலையும் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். புசி ஆனந்த் கூப்பிட்டப்ப கூட செய்தி தொடர்பாளர் இருக்கணும்னு சொல்லும்போது நான் செய்தி தொடர்பாளர் வந்து ஏத்துக்கவே இல்லை. கட்சியில நான் எந்த பொறுப்புலையும் கிடையாது. கட்சி அந்த ஓபன் பண்ண அன்னைக்கு நான் எதுக்குமே வந்து போகவே இல்லை. இவங்க வந்து தொடர்ச்சியா நம்மளை வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. புசி ஆனந்த் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாரு. கட்சியில இருக்கவங்க நம்மளை கூப்பிட்டதுனாலதான் ஆதரவாளர் தான் நான் தொடர்ச்சியா நான் வந்து பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களதான் செய்தி தொடர்பாளர் ப்ரமோட் பண்ணாங்க. இது வரைக்கும் நான் அந்த அலுவலகம் போனது இல்லை. ஒரே ஒரு முறை வந்து புசி ஆனந்த் பார்க்கறதுக்கு அங்க வந்து போயிருந்தேன். அதை தாண்டி நம்ம இந்த எங்கெல்லாம் இவரை சரி பண்ண முடியும் அந்த குடும்பத்தோட வேண்டுகோள், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல எஸ்ஏசியோட வேண்டுகோள், சகோதரி சங்கீதாவோட வேண்டுகோள், எல்லாமே திருட்டு பசங்களா இருக்கானுங்க, நம்மால் யாராவது ஒருத்தர் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒற்றை அடிப்படையில மட்டும்தான் நானும் ஒரு சில இன்னமும் ஒரு சிலர் இருக்காங்க. அது வந்து நான் பேர் சொல்ல விரும்பல. ஏன்னா எங்களுக்கு தகவல் பரிமாறதுக்கு ஒரு ஆள் வேணும்ன்றத ஒரு அடிப்படை. அதுக்காக நம்ம வந்து வேவு பார்க்கலாம் அவரை போல. அவரை சரி பண்ணணும். குழந்தைகள் இருக்காங்க, குடும்பம் இருக்கு, மனைவி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை சரி பண்ணணும்னு இன்னமும் நினைக்கிறீங்க? இல்ல இப்போ நம்ம ஒரு தப்பு நடக்குதுன்னு நமக்கு வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தப்பை நீங்க தடுக்கிறதுக்கான வழிகளே நீங்க வந்து பண்ணல. இப்போ உலகத்துல 1000 பேர் தப்பு பண்றாங்க, எல்லாரையும் திருத்திட்டு இருக்க முடியுமா? அதுதாங்க என் வேலையே. நான் பாத்தீங்கன்னா குடிக்காரர்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்வழிப்படுத்துறது, மக்களுக்கு வந்து சேவை செய்யறது, இதெல்லாம் தான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ குடிகாரன் எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்க்கிறோம். போதையில விழுந்து கிடப்பான், எல்லாரையும் அடிப்பான், போலீஸ்காரனே அடிப்பான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு போன் வரும். நாங்க போய் மருத்துவமனையில சேர்ப்போம். அவன் மருத்துவரே அடிப்பான். என்னையே அடிச்சிருக்கானுங்க. இங்கெல்லாம் பாருங்க காயம் இருக்கு. ஒருத்தன் கத்தியில வெட்டினது தான் இது. குடி போதையில வந்து மருத்துவமனையில சேர்க்கும் போது வெட்டினான். அதுக்காக நம்ம வந்து அவனை ரோட்ல விட்டு போக முடியாது. அவனுக்கு வந்து அவன் சுய சிந்தனையே இல்லை. அப்ப அவனை சிந்தனையை தெளிய வைக்கிற வேலை நமக்குன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் அது பயனில்லைன்னு தெரிஞ்சதுக்கு நம்ம வந்து முழுக்க வெளியிடுவோம். ஓகே, நிறைய விஷயம் பேசணும். உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.